வேதனையால் எங்களுடைய நெஞ்சமே வெடித்து விடும் போல் இருக்கிறது இறைவனே. நான் செய்த இந்த அமலின் காரணமாக என் கவலையையும் கஷ்டத்தையும் தீர்த்து வை ரப்பே அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் கடுமையானது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா மக்களையுமே நோய் நொடி நோக்காடுகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். சில பல நேரங்களில் மருத்துவன் கூட கைவிரித்து விடுகிறான். அந்த நேரத்தில் டெக்னிக்கா பண்ணுங்க. எப்படி பண்ணணும் தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற ஒரு முதுமொழி ஒன்று உண்டு. உண்மையிலேயே நம்மிடத்தில் யாசகம் கேட்கக்கூடிய ஏழைகள் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால், மறுமை நாளில் அவர்கள் கேட்டதை தான் கேட்டதாக அல்லாஹு தாலா அந்த மூமினுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு, நான் உன்கிட்ட ஆடை கேட்டேன், எனக்கு நீ ஆடை தரல. நான் உன்கிட்ட சாப்பாடு கேட்டேன், நீ எனக்கு சாப்பாடு தரல. நான் உன்கிட்ட நீர் கேட்டேன், தண்ணீர் கேட்டேன், நீ அந்த தண்ணீர் எனக்கு தரல. ஏன் நான் நோயாளியாக இருந்தேன், என்ன நீ வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்வதாகவும், ஆச்சரியப்படக்கூடிய மோமின், இறைவனே இது அனைத்தையுமே நீதானே எங்களுக்கு தருகிறாய், நீ எப்படி இந்த மாதிரி ஒரு தேவைக்கு ஆளானாய் அப்படின்னும் போது, ஒரு ஏழை உன்னிடத்தில் கேட்டான், நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் அவனுடைய விஷயத்துல நீ என்னை கண்டிருப்பாய், எனக்கு தந்ததை போல நீ இந்த மறுமை நாளில் கூலியை பெற்றிருப்பாய்ன்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அதனால ஏழை எளிய மக்களுக்கு தன்னாலான உதவியை இறைவனுடைய பாதையில் செய்யக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் கைசேதம் அடைவது கிடையாது. படைத்தவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போல அவன் புலகாங்கிதம் அடைகிறான். ஒரு மூமினுக்கு பயங்கரமான தேவை, பண தேவை அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், பணத்தை வந்து சதக்கா செய்து அல்லாஹ்விடத்தில் பணத்தை கேட்கணும். அது ஒரு பெரிய டெக்னிக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு மூமினுக்கு ஒரு தேவை இருக்கிறது, கடன், கடுமையான கடன். என்னுடைய நேயர்களில் ஒரு சில பேர் நம்முடைய கண்களில் தண்ணீர் வர மாதிரியெல்லாம் கமெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு துவாவையும் ஒரு ஹார்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கறத விட பெரிய உதவி நம்மளால் செய்ய முடியலேன்ற ஒரு பெரிய வருத்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய கடன் தீர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கஷ்டங்கள் தீர அல்லாஹ் பெருவுதவி செய்வானாக. கஷ்டங்கள் தீர அல்லாஹு தஆலா பேருதவி செய்வானாக. சரி, ஹைர். அப்போ பண தேவைன்னும் போது நீங்கள் பணத்தை வந்து அந்த ஏழைக்கு கொடுத்து அல்லாஹ்விடத்தில், ரப்பே நாளை ஆখিরাத்தில் ஒரு தேவையுடையவனுக்கு நீ கொடுக்கும்போது நீ எனக்கு கொடுத்த மாதிரின்னு சொல்லியிருக்கிறிய, உனக்கு நான் தந்திருக்கிறேன். இந்த ஹதியாவை ஏழை எளிய நான் ஏதோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கின்ற பணத்தில் இருந்து ஒரு 50 ரூபாய் மிச்சப்படுத்தி என்னால் முடிஞ்சது இந்த ஒரு மூமினுக்கு நான் தந்திருக்கிறேன். நீ அதை பெருவாரியாக பெற்றுக்கொண்டு எனக்குண்டான ஹக்கை நீ 50,000 கொடு. என் கடன்கள் தீர நீ தௌஃபீக் செய். நான் படக்கூடிய கஷ்டங்கள், அந்த வேதனையின் காரணமாக வடிக்கின்ற கண்ணீரை உன் அருட்கரங்களை விட வேறு யார் துடைத்து விட முடியும்? அதனால் என் மீது இரக்கப்படு. உனக்காக தர்மம் செய்த இந்த ஏழையை நீ செல்வந்தனாக மாற்று அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை மையம் கொள்கிறதா? கவலை கஷ்டப்பட்ட மக்களை போய் சந்திச்சு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. அது உங்கள் சொந்தமாகவும் இருக்கலாம், பந்தமாகவும் இருக்கலாம், அல்லது வேற யாராகவும் இருக்கலாம். அவங்கள சென்று கஷ்டத்தை கேளுங்க, அவங்கள நலம் விசாரிங்க, யோசனைகள் சொல்லுங்க. அவங்களுடைய உள்ளத்தில் ஆறுதல் தரக்கூடிய 4 வார்த்தைகள் நீ சொல்றது படைத்த ரப்புக்கு நீ சொல்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் இடத்துல கேளு, என் ரப்பே இன்னொரு கவலையை தீர்ப்பதற்காக நான் உனக்காக புறப்பட்டு சென்று அவன் கவலை தீரக்கூடிய அளவுக்கு என்னால் முடிந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஆறுதல் செய்தேன். இறைவா, என் கவலையை நீ தீர்த்து வைப்பாயாக. நீதானே சொல்லி இருக்கிற, ஆகிரத்தில் கவலையுற்று இருந்தேன், நீ என்னை வந்து விசாரிக்கலேண்டு. இப்படி ஒரு அடியான், உன் பேரை சொல்லி வாழக்கூடிய அடியானுக்கு நான் போய் ஆறுதல் சொன்னேன். அது உனக்கு சொன்ன ஆறுதல் போலதான். படைத்த ரப்பே, உனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல தேவை கிடையாது. உனக்கு கவலையும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ஆனா எங்களுக்கு கவலை நிறைய இருக்குது. அந்த கவலையை நீ எங்களுக்கு தீர்த்து வை. எங்கள் கஷ்டங்களை போக்கு. மனம் வலியால் வேதனையால் எங்களுடைய நெஞ்சமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. இறைவனே,
நான் செய்த இந்த அமலின் காரணமாக என் கவலையையும் கஷ்டத்தையும் தீர்த்து வை ரப்பே அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் கடுமையானது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா மக்களையுமே நோய் நொடி நோக்காடுகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். சில பல நேரங்களில் மருத்துவன் கூட கைவிரித்து விடுகிறான். அந்த நேரத்தில் டெக்னிக்கா பண்ணுங்க. எப்படி பண்ணணும் தெரியுமா? ஹாஸ்பிட்டலாக போங்க. ஹாஸ்பிட்டலாக போய் கையறு நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள், அவர் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவரோ, அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்கன்னா துவா செய்யுங்க. அவர் தலையில் கை வச்சு ஓதி விடுங்க. என்னுடைய சகோதரர் ஒருத்தர் கொள்கையில் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் இந்த பணி அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். ரொம்ப நான் நெகிழ்ச்சி அடைஞ்சேன் அவரை பார்த்து. நான் ஒரு ஆலிமை உடம்பு முடியாத இருக்கிற நிலையில சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர் அந்த ஆலிமை மட்டும் சந்திக்கல, அந்த பெட்ல கடந்த அத்தனை பேரையும் சந்திச்சு அவங்களுக்கு ஓதி ஊதுறாரு. எவ்வளவு பெரிய நற்பண்பு இது! நம்ம செய்தோமா? சொந்தக்காரனை கூட பார்க்கலையேங்க. நான் சொந்தக்காரன் முடியாம இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு போட்டுக்கிட்டு அவனை போய் பார்க்கணும், நேரத்தையும் காலத்தையும் ஓட்டிக்கிட்டு காசை செலவு பண்ணிக்கிட்டு சொல்லி நினைத்த சுயநலவாதி அல்லவா நான். அப்படி இருக்கையில் என் நோய் தீர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு எனக்கு தகுதி வேண்டும் அல்லவா, எனக்கு தராதரம் வேண்டும் அல்லவா. அதனால தான் நான் என்ன செய்யணும்? நோயாளிகளை போய் சந்திக்கணும். குற்றப்பரிகாரம் மாதிரி நோயாளிகளை சந்திச்சிட்டேன். இறைவனே, நீ ஆகிரத்தில் என்கிட்ட கேட்கும்போது நான் சிரித்த முகத்தோடு, ஆமா நான் உன்னை வந்து சந்தித்தேன், உன்னை வந்து நான் பார்த்தேன், உன்னை வந்து நான் விசாரித்தேன், உன்னை வந்து நான் ஆறுதல் சொன்னேன், உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஆப்பிள் ஆரஞ்சில் இருந்து பணங்காசுல இருந்து அந்த நோயாளிக்கு நான் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தினேன். அப்படி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வாங்க வசீஃபாக்கு. அத்தனை வேதனைகளுக்கும் அத்தனை வலிகளையும் வேதனைகளையும், அது எதாக இருந்தாலும் சரி, தேவை பண தேவையாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய தேவையாக இருந்தாலும் சரி, ஆறுதல் தேவையாக இருந்தாலும் சரி, அத்தனையும் ஒரு சேர உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான என் ரப்பின் வார்த்தை, என் வல்லவனின் வார்த்தை, என் ரப்பின் என்னுடைய கருணையாளனின் வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லுங்க. மகரிப் தொழுத பிறகு சுன்னத்து பின் சுன்னத் தொழுவுறீங்க இல்லையா, அந்த பின் சுன்னத்தை தொழுது முடிச்சுட்டு இது அத்தனையும் மனக்கண் முன்னால் கொண்டு வாங்க. நீங்க செய்த நல்ல அமல்களை எல்லாம் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து கையேந்துங்க அல்லாஹ்விடத்தில். எங்கள் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு ஸலவாத்தை காணிக்கையாக்குங்கள், தரூதை இப்ராஹீமை காணிக்கையாக்குங்கள். காணிக்கையாக்கிய பிறகு அல்லாஹ்விடத்தில் இந்த வஸீஃபாவை 100 தடவை அடிங்க, தட்டி விடுங்க. 100 தடவை தட்டி விடுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். செய்து முடித்துட்டு முடிந்தா ஒரு 2 சொட்டு கண்ணீரை உகுத்துட்டு அல்லாஹ்விடத்தில் மொத்தமாக வலிகள் வேதனையை அவனுடைய தர்பாரில் செலுத்திட்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 10 நாட்குள்ள எல்லாமே சரியாயிரும் இன்ஷா அல்லாஹ். நீ செய்தல்ல, படைத்தவன் ரொம்ப ரோஷக்காரன், சுக்ர் செய்பவன். நீ செய்த உபகாரத்திற்கு பதில் உபகாரம் செய்வதில் அவனை விட வேறு உலகத்தில் யாருமே கிடையாது. சில பேர் நன்றி கெட்டவனா இருப்பான் உலகத்தில். படைத்த ரப்பு நீ செய்த ஒவ்வொரு உபகாரத்திற்கும் நன்றி உள்ளவன். என் தன் சுருக்கம் என் சுருக்கம். நீ அல்லாஹ்வுக்கு உதவு, அல்லாஹ் உனக்கு உதவுவான். அல்லாஹ்வுக்கு உதவுனா எப்படி? அல்லாஹ்வுக்கு தேவையான அந்த அரிசி சிம்மாசனத்தை போய் தொடச்சி சுத்தப்படுத்தி அவனை உட்கார வைக்கிறது உதவியா? வானுலகத்துக்கு போய் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றது அது உதவியா? இருக்கக்கூடிய பலகீனப்பட்ட மக்களில் அல்லாஹ்வை பார், இருக்கப்பட்ட நோயாளிகளில் அல்லாஹ்வை பார், இருக்கப்பட்ட கவலையும் கஷ்டமும் வாழ்க்கையில வலிகளும் வேதனையும் உள்ள மக்களில் அல்லாஹ்வை பார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. பாவம் யாருடைய மானத்தையும் யாருடைய கண்ணியத்தையும் குலைக்கக்கூடிய எதையுமே நம்ம ஷேர் பண்ண வேண்டாம். அந்த பாவத்தில் நம்ம போய் விட வேண்டாம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.
அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் நாம் எதை சொன்னோமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.